ஏண்டா அறிவு கட்டவனே, அவகிட்ட என்ன கேள்வி கேட்க சொன்ன? நீ என்ன கேட்டுட்டு இருக்க? ஏய், அவன் என்ன கேக்குறது? நானே கேக்குறேன். அம்மா, ஏய் நீ இருடா. நேத்து நீ கோயில்ல ஒரு குழந்தைய வச்சிருந்தியே, அது யார் குழந்தை? அதான் நேத்தே சொன்னேனே. நேத்து சொன்னது போய். இன்னைக்காவது உண்மையை சொல்லு. அது உன் குழந்தை தானே? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அது என் குழந்தைல உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? ஏய், காசுக்காக பெத்த குழந்தை இல்லன்னு சொல்றியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. உங்க பிள்ளைய காப்பாத்துறதுக்காக தான் ஒரு வீட்ல போய் ஆய வேலை செஞ்சுட்டு இருக்கா. அதை கெடுத்துறாதீங்க. என்னது கெடுக்கிறதா? அடடடடடா. ஏய், இவனை காப்பாத்ததான் நீ வேலைக்கு போறேன்னு நானும் இத்தனை நாளா நம்பிட்டு இருந்தேன்டி. ஆனா இப்பதானே தெரியுது உன் பிள்ளைய பாக்குறதுக்காக நீ அந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு. அடி பாவி, பெத்த குழந்தைய நீயே பணத்துக்காக வித்துட்டு அந்த பழியை என் பிள்ளை மேல போட்டது மட்டும் இல்லாம பெத்த பிள்ளைவே உன் பிள்ளை இல்லைன்னு சொல்றியே, நீ எல்லாம் என்ன ஜென்மண்டி? ஆனா ஒண்ணு, உன் வாயால உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்டி. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னுட்டு இருந்தனா உங்களுக்கு பிடிச்ச பத்தி எனக்கும் பிடிச்சிரும். நான் கிளம்புறேன். ஏய் ஏய் மாலதி, மாலதி நில்லடி. பாத்தியாடா, இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா அவள் அறியாம உண்மையை சொல்லிடுமோன்னு பயந்து போய் ஓடுறாடா. சும்மா இருக்கியா? உன் பேச்சு கேட்டு மாலதி நான் நிறைய தொந்தரவு பண்ணிட்டேன். திரும்ப அவளை பத்தி நீ ஏதாவது பேசின, அப்புறம் நான் அம்மானு கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். போடா போ. கூடிய சீக்கிரம் உண்மையை நான் நிரூபிக்கிறேன். அப்ப தெரியும் உன் அம்மா யாருன்னு. இன்ஸ்பெக்டர், இதுக்குதான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தீங்களா? என்னாச்சு மேடம், ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? என்ன ஆகணும்? அந்த ஆறுமுகத்தாலையும் ரேவதியாலையும் எனக்கும் என் தம்பிகளுக்கும் ஆபத்துன்னு சொல்லி அன்னைக்கே அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட சொன்னேன். அன்னைக்கே நீங்க அதை செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு என் தம்பிகளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது பாத்துக்கலாம் அன்னைக்கு நீங்க தட்டி கழிச்சீங்க. இப்ப அந்த ஆறுமுகமும் ரேவதியும் சேர்ந்து அடியாளுங்களை வச்சு என் தம்பிகளை கடத்தி இருக்காங்க. இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்னது, கடத்திட்டாங்களா? ஆமா இன்ஸ்பெக்டர், அந்த பாவிங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது எப்படியும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அடியாட்களை அனுப்பி என் வீடு பூந்து என்னையும் என் தம்பி மகேஷையும் அடிச்சு போட்டுட்டு என் கண்ணு முன்னாடியே என் சின்ன தம்பியை கடத்திட்டு போயிட்டாங்க. உடனே இது ஆறுமுகத்தோட வேலையா தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் தம்பி மகேஷ் அந்த ஆறுமுகத்தை தேடி போயிருக்கான். போனவன் இப்ப வரைக்கும் திரும்ப வரல. இந்த சம்பவம் எப்ப நடந்தது? நேத்து ராத்திரி ஒரு 12:30 மணி இருக்கும். 12:30 நடந்திருக்கு. எவ்வளவு லேட்டா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க? என் தம்பிங்க எப்படியும் திரும்ப வந்துருவாங்க, அவங்க கூட சேர்ந்து வரலான்னு நினைச்சேன். இது பாருங்க இன்ஸ்பெக்டர், ஏன் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் தம்பிங்க நல்லபடியா வாழணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா போராடிட்டு இருக்கேன். அந்த பாவிங்க கிட்ட இருந்து என் தம்பிகளை எனக்கு எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க பிளீஸ். நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன். என்ன இன்ஸ்பெக்டர், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இமீடியட்டா அந்த ஆறுமுகத்தையும் ரேவதியும் அரெஸ்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டினீங்கன்னா என் தம்பிங்க எப்படி எனக்கு கிடைச்சிருவாங்க? போங்க இன்ஸ்பெக்டர், இப்பவே போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன இன்ஸ்பெக்டர், இன்னும் யோசிச்சுட்டே இருக்கீங்க? வேணாம் இன்ஸ்பெக்டர், வேணாம். நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இதுக்கு மேலேயே உங்களை நம்பிட்டு இருந்தேனா அந்த பாவிங்க என் தம்பிகளை கொன்றுவாங்க. நான் எங்க மூவ் பண்ணணுமோ அங்க மூவ் பண்ணிக்கிறேன். நான் கமிஷனரை போய் பாத்துக்கிறேன். வாங்க மேடம், ஒரு நிமிஷம், நீங்க அங்க வரைக்கும் போக வேண்டாம். பின்ன நீங்களும் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க, கமிஷனரை பார்க்க கூடாதுன்னா என்ன பண்ண சொல்றீங்க? நான் இப்பவே அந்த ஆறுமுகத்தையும் ரேவதியையும் அரெஸ்ட் பண்றேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். டேய் ஆறுமுகம், இன்னைக்கு இருக்குடா உனக்கும் அந்த ரேவதிக்கும். என்ன அஞ்சலி, இன்னைக்கும் முதலாளி அம்மா லேட்டா தான் வருவாங்க போல இருக்கு. என்னது? இல்ல, டெய்லி அந்த மாலதி உன்னை காக்க வைக்கிறாங்கன்னா அப்படின்னா அவங்க உனக்கு முதலாளி மாதிரி தானே? எல்லாம் என் தலையெழுத்து. ஆளை மாத்திடலான்னு சொன்னா இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அஞ்சலி, மாலதியோட சிஸ்டர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும்ல. அதுக்கு எனக்கு என்ன பண்ணலாம்? நான் லீவ் போட்டுமா இல்ல நீங்க லீவ் போட்டு குழந்தைய பாத்துக்கிறீங்களா? நான் அப்படி சொல்ல வரல அஞ்சலி.
வந்துட்டாங்க முதலாளி அம்மா ஆடி அசைஞ்சு. யார் வேலைக்காரங்க யார் முதலாளினே தெரிய மாட்டேங்குது. அடடே, வாங்க வாங்க வாங்க. ஏன் நின்னுக்கிட்டே இருக்கீங்க? உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ இல்ல ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டுமா? என்ன மாலதி அப்படி பாக்குறீங்க? நீங்க வேலை செய்யற மாதிரி வந்தா நாங்க உங்களுக்கு வேலை சொல்வோம். நீங்க கெஸ்ட் மாதிரி தானே வந்திருக்கீங்க. அப்புறம் எப்படிங்க நாங்க வேலை சொல்ல முடியும்? உபசரிக்க தான் முடியும். சாரிங்க, எங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போய் தங்கச்சி பார்த்துட்டு வரதுக்காக போயிருந்தாங்க. அது வரைக்கும் குழந்தைய நான் பாத்துக்க வேண்டியதா போயிடுச்சு. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல மாலதி, குழந்தை மேலதான் தூங்குது, நீங்க போய் பாத்துக்கங்க. என்ன பரவாயில்ல, இல்ல நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க மாலதி, நீங்க இப்படி டெய்லி லேட்டா வர்றது, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்றது, நானும் முட்டாள் மாதிரி அதை கேட்டு காம்ப்ரமைஸ் ஆகி இனிமே லேட்டா வராதீங்கன்னு உங்களுக்கு வார்ன் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ தெரியல, ஆனா எனக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க பாருங்க மாலதி, உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் சால்வ் பண்றதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தல. இதுக்கடையில எங்க குழந்தைய பாத்துக்கிறது உங்களுக்கு கஷ்டமான விஷயம்தான். அதனால உங்களால எங்களுக்கும் கஷ்டம் வேண்டாம், எங்களால உங்களுக்கும் கஷ்டம் வேண்டாம். நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, உங்க சேலரி உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறோம், வாங்கிக்கோங்க. நீங்க என்னையில இருந்து வேலையை விட்டு நின்னுடுங்க. ஏங்க, அவங்களுக்கு என்ன செட்டில் பண்ணமோ பண்ணிடுங்க, வேற ஆளை பாத்துக்கலாம். அஞ்சலி என்ன பேசுற நீ? தீனா, அஞ்சலி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அஞ்சலியா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு நாள் பொறுமையா இருக்கா. ஆனா நானா இருந்தா ஒரே நாள்ல ஆளை மாத்திருப்பேன். பிரியா, என்ன புரியாம பேசிட்டு இருக்க நீ? அவதான் கோவத்துல ஏதோ பேசிட்டு இருக்கானா, நீ வேற அவளை ஏத்தி விட்டுட்டு இருக்க. அஞ்சலி விவர், மாலதி இனிமேல் லேட்டா வர மாட்டாங்க. உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல, நீ கிளம்பு. எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆனா கூட பரவாயில்ல, ஏன்னா இன்னைக்கு ஆபீஸ்க்கே போலேனா கூட பரவாயில்ல. எனக்கு இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அவங்களே தான் வரவேன்னு சொல்லி சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன கேட்கணும்? எவ்வளவு கேட்கணும்? இருடா அஞ்சலி, கோவப்படாத. நான் என்ன சொல்ல வரேன்னா, குழந்தைய பாத்துக்கிற விஷயத்துல அடிக்கடி ஆளை மாத்தக்கூடாது. அது நமக்கு வேணும்னா நல்லதா இருக்கலாம், ஆனா குழந்தைக்கு நிச்சயமா நல்லதா இருக்காது. நம்ம குழந்தைய பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட எந்த அளவுக்கு அட்டாச்மெண்டா இருக்காளோ அதே அளவுக்கு அட்டாச்மெண்டோட மாலதி கிட்டே இருக்கா. சோ அந்த ஒரு விஷயத்துக்காகவாது நம்ம மாலதி கிட்ட நம்பி குழந்தைய ஒப்படைக்கலாம். அதை புரிஞ்சுக்காம அவங்க லேட்டா வராங்க, சீக்கிரம் போறாங்கன்னு சின்ன சின்ன காரணங்களை காட்டி அவங்கள வேலையை விட்டு நிறுத்த நினைக்கிறது சரியில்லை அஞ்சலி. தீனா, என்ன அட்டாச்மெண்ட்? யார வேலைக்கு சேர்த்தாலும் ஜஸ்ட் 2 டேஸ்ல குழந்தை அவங்க கிட்ட அட்டாச் ஆயிட போறான். ப்ளீஸ், அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அப்படி நடந்துக்கிறாங்க. நம்மளாம் படிச்சவங்க, அடுத்தவங்க பிரச்சனைகளை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் படிச்சவங்களுக்கான அர்த்தமே இருக்கு. அதை தயவு செஞ்சு நீயும் புரிஞ்சுக்கிட்டு அஞ்சலிக்கும் புரிய வைக்க ட்ரை பண்ணு. இல்ல அஞ்சலிக்கு நீ புரிய வைக்க ட்ரை பண்ணவே வேண்டாம். தயவு செஞ்சு அவளை மேலும் குழப்பாத ப்ளீஸ். இங்க பாருங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரியாக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? யாருக்கு அட்வைஸ் பண்ணுமோ அவங்களுக்கு பண்ணுங்க. இதுதான் லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இதே மாதிரி நடந்துச்சு, அப்புறம் நீங்க சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். சொல்லி வைங்க. பிரியா கிளம்பலாம், டைம் ஆச்சு. குழந்தை மேல தூங்கிட்டு இருக்கா. சாரி சார். ஐயோ சாரிலாம் விடுங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நேத்து கோயில்ல நடந்த விஷயமா சார்? ஆமா. சரி, யார் அந்த அம்மா? அவங்க எதுக்கு உங்க குழந்தைய பார்த்து அவங்க பேத்தின்னு சொன்னாங்க? நிஜமாவே இவ அவங்க பேத்தி தான் சார். புரியலையே. அவங்க என் மாமியார். நேத்து அவங்க கோயிலுக்கு வருவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா நான் குழந்தைய உங்க கண்ணுல படாம தூக்கிட்டு வந்திருப்பேன். ஐயோ, என்ன மாலதி சொல்றீங்க? அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எப்படியாவது எல்லாருக்கும் புரிய வச்சு குழந்தைய எங்க கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க போல் இருக்கு. அப்படின்னா என் அஞ்சலியோட நிலைமை? கவலைப்படாதீங்க சார், அவங்கள நான் தெரியப்படுத்த விட மாட்டேன். என்னையே மீறி அவங்க தெரியப்படுத்த நினைச்சா கூட பெத்த வேணா, நான் ஒத்துக்காத வரைக்கும் அவங்க சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க சார். அஞ்சலிக்காக எக்காரணத்தை கொண்டும் இந்த உண்மையை நான் யாருக்கிட்டையும் ஒத்துக்கவும் மாட்டேன் சார். ஆனா அஞ்சலி என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன வேலையை விட்டு நிறுத்தாம பாத்துக்கிறது உங்ககிட்ட தான் சார் இருக்கு. ஏற்கனவே என் குழந்தைய காணாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார். இன்னொரு தடவையும் என் குழந்தைய தொலைச்சிட்டு என்னால உயிர் வாழ முடியாது சார். உயிர் வாழ முடியாது. அழாதீங்க மாலதி. மாலதி ப்ளீஸ், எனக்கு தெரியாத உங்களை பத்தி. ப்ளீஸ் மாலதி, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ப்ளீஸ்
குழந்தை மேலதான் படுத்துட்டு இருக்கா, நீங்க பாத்துக்கங்க, நான் கிளம்புறேன். பாய். எக்ஸ்கியூஸ் மீ சார், அவங்க உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. அவங்கள டென்ஷன் படுத்தாம எமோஷனல் ஆக விடாம போய் பாருங்க. ஓகே சிஸ்டர். நந்தினி, எனக்கு நந்தினி, எனக்கு நந்தினி, வந்துட்டீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? இல்ல நந்தினி, எனக்கு எதுவும் அடிப்படல. ஆனா எனக்கு ஆயிருக்கலாம், இப்படி உனக்கு எனக்கே ஆயிருக்கலாம். ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லதா இருக்கேன். என்ன கண்ணுல கட்டு போட்டிருக்காங்க, அத உங்களை பார்க்க முடியல. மத்தபடி எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லதா இருக்கேன். அம்மா, தலையில எனக்கு அடிபட்டதுக்கு கண்ணுல எதுக்குங்க கட்டு போட்டிருக்காங்க? அது அது தலையில அடிபடும் போது என்னமோ சொன்னாரு டாக்டர். அது பிளட் கிளாட் ஆகக்கூடாதுன்னு ஒரு ஃபார்மாலிட்டி தான். உனக்கு அப்படிலாம் எதுவும் ஆகல. எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. அது ஒரு ஃபார்மாலிட்டி தான். 2 நாள்ல பிரிச்சிருவாங்க. ஆமாப்பா, ஆமா நந்தினி, நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத. இங்க இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் சேர்ந்து ரொம்ப மெனக்கிட்டு உன்னை நல்லபடியா குணமாக்கிடுவாங்கம்மா. இனிமே உன் வயத்துல இருக்கிற குழந்தைக்கும் உன் மூளைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கே கட்டு பிரிச்ச உடனே நீ எல்லாரையும் பார்த்துடலாமா. இன்னும் கொஞ்ச நாள்ல உன் காயெல்லாம் ஆறிடும். நீ நினைச்ச மாதிரியே சம்பந்தி அம்மாவோட மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் சந்தோஷமா வாழலாமா. என்னங்க அத்தை எங்க? என்னங்க, எனக்கு இப்படி ஆனது தெரிஞ்சதும் அத்தை ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்கல்ல? அதுக்காக அவங்க உடம்புக்கு எதுவும்? மாடி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சம்பந்தி அம்மா நல்லா இருக்காங்க. எல்லாரையும் விட நீ நல்லபடியா குணமாகணும்னு சம்பந்தி அம்மா பெரிய நம்பிக்கையோட இருக்காங்க. உனக்காக சம்பந்தி அம்மா கோயிலுக்கு போய் தீச்சட்டி எல்லாம் எடுத்து. என்னப்பா சொல்றீங்க? அத்தை எனக்காக தீச்சட்டி எடுத்தாங்களா? ஐயோ, அவங்க ஏற்கனவே உடம்பு சரியில்லாம வேற இருக்காங்க. எதுக்கு இந்த நேரத்துல போய் எதுக்கு இப்படி எல்லாம்? இல்ல நந்தினி, நீ பயப்படாத. அம்மா உடம்பு சரியில்லாம இருந்த போது வயத்துல குழந்தையும் வச்சுக்கிட்டு நீ கோயில்ல போய் என்னென்ன பாடுபட்ட. உனக்கும் ஒன்னாகல, நம்ம குழந்தைக்கும் ஒன்னாகல, அம்மாவுக்கும் ஒன்னாகல. கடவுள் சக்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. நீயும் நல்லா ஆயிடுவா, அம்மாவும் நல்லா இருப்பாங்க. கவலைப்படாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மா கோயிலே தான் இருக்காங்க. நீ நல்லபடி சரியாகி வீட்டுக்கு வர வரைக்கும் நான் அவளை ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்க்க மாட்டேன், இங்கேயே சாமி கூட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. உனக்காக தான் நந்தினி. நான் தான் குணமாயிட்டேன்ல, அத்தை இங்க வர சொல்லுங்க. அவங்க எதுக்காக தனியா கோவில் இருந்து கஷ்டப்படணும்? இல்ல, அம்மா தனியா இல்ல, சாமி பக்கத்திலே தான் இருக்காங்க. நாளைக்கு உன் கட்டவுத்து நீ நல்லபடி கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அம்மா கண்டிப்பா முன்னாடி நிப்பாங்க. கண்டிப்பா வந்துருவாங்கல்ல? நீங்க அத்தையை கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல?
கண்டிப்பா கண்டிப்பா நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன். சார் போதும் சார். அவங்க இந்த கண்டிஷன்ல ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடாது சார். அதனால தயவு செஞ்சு. சாரி, இத வரேன். ஓகே. நந்தினி, நந்தினி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, தைரியமா இரு. உனக்கு சீக்கிரம் சரியா போயிடும். உனக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு நிறைய ரெஸ்ட் தேவை, நீ தூங்கணும். அதான் எதை பத்தியும் கவலைப்படாம நீ ரெஸ்ட் எடு. ஆமா நந்தினி, நீங்க ஆல்மோஸ்ட் 90% குணமாயிட்டீங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நாளைக்கு கட்டு பிரிச்சுட்டாங்கன்னா ஃபுல்லா குணமாயிடுவீங்க. நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க, நாங்க எல்லாம் இருக்கோம். நந்தினி, இங்க நாங்களாம் ரொம்ப நேரம் ரூம்குள்ள இருக்க கூடாது. எங்களை வெளியில போக சொல்லிட்டாங்க. நான் இங்கே தான் இருக்கேன். சரி சரி சரி, அழாதுடா செல்ல. ஒண்ணு இல்ல அழாத. சரி 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 சரி, அழாதம்மா அழாத. சரிடா செல்லம், அழாதம்மா. அஞ்சலி, அஞ்சலி, என்னாச்சு? டாக்டருக்கு லைன் கிடைச்சதா? டாக்டர் கிளினிக்கு ஃபோன் பண்ணேன், கிளினிக்ல யாருமே எடுக்கல. அப்புறம் மொபைலுக்கு ஃபோன் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. அப்புறம் அவரோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன், அவரோட வைஃப் தான் எடுத்தாங்க. டாக்டர் ஏதோ ஃபாரின் போயிருக்காரா, 2 நாளைக்கு முன்னாடி. வரதுக்கு 1 வாரம் ஆகுமா. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? முதல்ல இவ எதுக்காக அழறானே எனக்கு புரியலையே. பசிக்கு அழறான்னு நினைச்சு ஏதாவது சாப்பிட கொடுத்தா துப்புறா. ஐயோ, டாக்டர் வேற ஊர்ல இல்ல, வேற டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாலும் செட் ஆகாது. இப்ப நான் என்ன இந்த மாதிரி பண்றது? தான் போடுறது. ஏதோ ஒரு டாக்டர் கிட்ட கூட்டி போய் அவர் நார்மலுக்கு வரதுக்கே 10 நாள் ஆச்சு அஞ்சலி. ஐயோ, என்னங்க நீங்க? நான் ஏற்கனவே பயந்து போயிருக்கேன், இப்ப பழசெல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்துறீங்க? ஐயோ, சரிடா கண்ணா, அழாத. ஐயோ, இந்த மாதிரி அழுத டாக்டர் ஏதோ மருந்து கொடுக்க சொன்னாரு, என்னன்னு தெரியலையே. இந்த மாலத்தி வேற குழந்தைக்கு பகல்ல என்ன கொடுத்தாரு தெரியலையே. அஞ்சலி, நீ சொல்றது கரெக்ட் அஞ்சலி. என்ன கரெக்டா? அப்போ குழந்தைக்கு ஒத்துக்காத ஏதோ ஒண்ணா இவளுக்கு கொடுத்துட்டான்னு சொல்றீங்களா? ஐயோ, அது இல்ல. நீ குழந்தைய தூக்கிட்டு உடனே கிளம்பு, மாலத்தி வீட்டுக்கு போலாம். நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். எரிச்சல கிளப்பாம எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்ப நாம ஏன் அங்க போறோம்? ஐயோ இல்ல அஞ்சலி, மாலத்தி கிட்ட போனா குழந்தை அழுகே நிறுத்திடுவான்னு தோணுது எனக்கு. என்னங்க இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? திரும்ப எதுக்கு மாலத்தின்னு சொல்றீங்க? குழந்தையோட அம்மா நானு. என்னாலயே குழந்தையோட அழுகையை நிறுத்த முடியல, அவ எப்படி நிறுத்துவா? உண்மையிலேயே குழந்தையோட அம்மா மாலத்தி தாங்கிறதுனாலதான் இத சொல்றேன். என்ன யோசிக்கிறீங்க? என்னால நிப்பாட்ட முடியாத அழுகையை அவ எப்படி நிப்பாட்டுவா? அவ என்ன டாக்டரா? ஏய் அஞ்சலி, இத பார், இப்போ ஆராய்ச்சி பண்றதுக்குலாம் நேரம் இல்ல. இது குழந்தை விஷயம் அஞ்சலி. ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் நினைச்சுக்கோயே. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீங்க என்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா நீங்க சொல்ற மாதிரி மாலத்தி கைப்பட்டாதான் குழந்தைக்கு உடம்பு சரியாகும்னா உடனே அவளுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. இந்த நேரத்துல அவங்க எப்படி தனியா வருவாங்க அஞ்சலி? அவங்க அப்பாவை கூட்டிட்டு வர சொல்லுங்க. அவங்க அப்பா தான் ஹாஸ்பிடல்ல அவங்க சிஸ்டர் பாத்துட்டு இருக்காருல்ல. அப்படின்னா நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. முட்டாளா நீ? நான் இங்க இருந்து போறதுக்கு 1 மணி நேரம், வரதுக்கு 1 மணி நேரம். அது வரைக்கும் குழந்தைங்க அழுதுட்டு இருக்கணுமா? இப்ப என்னதான் பண்ணலாம்ங்கறீங்க? என் கோவத்தை கிளப்பாத, தயவு செஞ்சு கிளம்பு. என்னங்க கிளம்பு அஞ்சலி, நீ வா. லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. என்னங்க? சரி வா வா, சீக்கிரம் ஓ சரிடா ஓகே. வா அஞ்சலி. அழாதம்மா அழாத. ஒண்ணு இல்ல அழக்கூடாது. ஒண்ணு இல்லடா. சரி. ஐயோ, என்னங்க ஆச்சு? தெரியலையே. யாருமா அந்த நேரத்துல? ஒருவேளை ஹாஸ்பிடல்ல யாராவது வந்திருப்பாங்க. கேக்குது, பெல் அடிக்க. யார் குழந்தை? சார் என்ன? வாங்க சார். அம்மா, இவர்தான் தீனா சார், அஞ்சலிமா. என்ன சார், ஏன் குழந்தை அழுதுகிட்டே இருக்கா? என்னம்மா? தெரியல மாலதி, ரொம்ப நேரமா அவ அழுதுட்டு இருக்கா. பால் கொடுத்தாலும் அவ சாப்பிடாம கக்கிடுறா. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? பிடிங்க, வாடி செல்லு. என்னாச்சு? ஐயோ சார், டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனீங்களா சார்? இல்ல மாலதி, நாங்க ரெகுலரா டாக்டர் அசோகன் கிட்ட தான் பாப்போம். அவர் இப்ப திடீர்னு அப்ராட் போயிருக்காரு.
வேற டாக்டர் கிட்ட பார்த்தா சரியா வருமானு தெரியல. ஒருவேளை குழந்தை கொஞ்ச நேரம் உங்ககிட்ட இருந்தா அழுகையை நிப்பாட்டுவான்னு தோணுச்சு, அதனாலதான் கூட்டிட்டு வந்தோம். அச்சச்சோ, அம்மா கொஞ்சம் பாருமா, வயிறு வலிக்குதான் தெரியலையே. என்கிட்ட கொடு, நான் பாக்குறேன். அம்மா நீ பாருமா, கொடு, நான் பாக்குறேன். பாரு பாரு. ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்லம்மா, என்னம்மா? ஒண்ணும் இல்லடா செல்லம். அச்சோ, ஒண்ணும் சரி, இல்ல, சரி, ஒண்ணும் இல்ல. சரி, அழக்கூடாது அழக்கூடாது. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லப்பா, பாரும்மா. ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? என்ன தெரியலையே சார், வயிற்று வலி மாதிரி தெரியலையே சார். ஐயோ, வேற என்னவா இருக்கும்? இருங்க சார், ஒரு நிமிஷம் பார்க்கலாம். சீக்கிரம், அம்மா சீக்கிரம் குழந்தை பாருங்க, கொடுமா. சட்டை கேட்டு பிடிங்க. சீக்கிரம். அச்சச்சோ, இருங்கம்மா இருங்கம்மா, ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் என்னன்னு இல்லடா, பார்க்கலாம், இருங்க. ஒண்ணும் இல்ல, அச்சச்சோ, ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல, இங்க பாரு.